வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கேன்வாஸ் வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம வச்சு ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு கூட நம்ம எவ்வளோ எக்ஸஸ் அதை நம்ம கட் பண்ணதுக்கு அந்த பக்கம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்காக விட்டுருப்போம் இல்லைங்களா? அது கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி அதில் ஒரு அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எகெயின் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம், நமக்கு வெளியில் கேன்வாஸ் தெரியாத மாதிரி. அதே மாதிரி 2 பக்கம் பண்ணிடணும். 2 பக்கம் பண்ணிவிட்டு நம்ம அந்த கீழே அந்த கேன்வாஸ் வச்சதுலேயே ஒரு 4 லைன் வந்து நீங்கள் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து போட்டுக்கோங்க. அப்போ ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு நடுவில் வந்து ஒரு கர்வ் மாதிரியும் வந்து வளைஞ்சு வளைஞ்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து 4 லைனு ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து நான் போட்டுக்குவேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சென்ட்ரு வந்து கட் பண்ணிக்கணும். அந்த மார்க் வந்து சென்டரில் வந்து கட் பண்ணிக்கணும். இதில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, 2 பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2யும் வந்து ஜாயின் பண்ணுறோம். அதாவது அந்த காலுக்கு கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? 2 சைடு 2 பீஸையும் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில், இல்லைன்னா நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்கன்னா 1 இன்ச் கேப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இது செல்வெஜ் பகுதினால வந்து நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் அடிச்சுட்டு அதை அப்படியே நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி வந்து அடிச்சிடுவேன். ஏன்னா அழுந்தாமல் இருக்கணும். ஒரே சைடு மடித்தோம்னா அந்த இடம் மொத்தமாக தெரியும். ஸோ அதனால் பாதி இந்த சைடும் அந்த சைடும் பிரித்து இது பண்ணிக்கணும். நடுவில் கொடுக்கக்கூடிய அந்த தையல் வந்து சென்டரில் போடுவோம் இல்லைங்களா? அந்த தையல் வந்து 2 ஸ்டிச் கம்பல்சரி போட்டுருங்க, இல்லைன்னா பிரிஞ்சுக்கும். ஸோ இது 2 சைடு அடிச்சுட்டு நம்ம சென்டர் பாயிண்ட்டும் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இது பட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பட்டி பீஸ்லேயும் என்ன பண்ணணும், நம்ம வந்து 1 இன்ச்சில் அளவில் வந்து நம்ம தைக்கணும். அதுவும் 2 தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம். 1 இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக. ஸோ அதை ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்குவோம். இந்த பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு பட்டியோட ஃப்ரண்ட் சைடு வரும்போது நம்ம நாடா வந்து கோக்கணும் இல்லைங்களா? அதனால் ஒரு 2 to 3 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து ஒரு கேப் விட்டுட்டு தான் அதில் வந்து அடிக்கணும். கீழே ஒரு அந்த கட் மார்க்லேருந்து ஒரு 2 இன்ச் கீழே இறக்குனிங்கன்னா போதும். ஸோ அதில் நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு நிறுத்திக்கோங்க. அடுத்து இது ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம். இதுலேயும் வந்து அந்த 1 இன்ச் அளவு நம்ம தள்ளி அடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம். 2 சைடும் அதே மாதிரி அடிச்சுக்கணும். இதே மாதிரி இந்த பட்டி பீஸை 4ஆக கூட கட் பண்ணியிருப்பீங்க. துணி பத்தாமல் இருந்ததுன்னா 4ஆக பண்ணியிருப்பீங்க. அப்போ 4 சைடும் நீங்கள் 1 இன்ச் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது 4 பக்கமும் நம்ம வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட் சைடில் நாடா வர்ற இடத்துக்கு மட்டும் ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே தள்ளி மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். இப்போ அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மேலே அந்த நாடா கோக்கிற இடத்துக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் இல்லைங்களா? ஒரு 1/2 இன்ச் உள்ள மடிக்கி 1 இன்ச் அளவில் நம்ம வந்து இது 1.25 இன்ச் அளவு விட்டுருப்பேன். ஒவ்வொருத்தரும் 1 இன்ச்சு இந்த மாதிரி அளவு மடித்தா போதும். மடக்கி சுற்றி வர நம்ம அடிச்சுக்கலாம். எதுக்காகனா நாடா அதில் தான் வந்து நம்ம உள்ள இது பண்ணுவோம். இது கடைசியாகவும் இந்த ஒர்க்கு செய்யலாம். கடைசியாக நீங்கள் ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு தென் கடைசியில் இந்த ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு ஹைட் பத்தாமல் போயிடும். நீங்கள் ஓரளவு வச்சுருப்பீங்க, எப்படியோ குறைஞ்சி போயிருக்கும். சில பேர் எப்படி குறைஞ்சதுனே தெரிலன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் இருக்குன்னா நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணுறதை நீங்கள் கடைசியாக பண்ணிக்கோங்க. ஏன்னா பத்துலைனா நீங்கள் மேலே ஒரு 1.5 இன்ச் அளவில் துணி வச்சு அட்டாச் பண்ணி கூட நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ யாராவது சொல்கிறாங்க ஹைட் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் மேலேயே வந்து அந்த பட்டி பீஸை வந்து பிரித்து விட்டு அதில் 1.5 இன்ச் அளவு துணி கொடுத்து மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறோம். கிராஸ் பீஸ் இல்லை, இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான். எதுக்குன்னா நாடாவுக்கு வந்து 1.5 இன்ச் அளவில் நம்ம வந்து துணி கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துருப்போம். ஸோ அதை வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு 1/2 இன்ச் அளவு, அதே மாதிரி 2 சைடும் இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு அந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு
தென் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு வாங்க. இது எப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நீங்கள் வந்து மடித்து நீங்கள் வச்சு தான் தைக்கணும். நீங்கள் ஒரே தான் லென்த்துக்காக மடித்து தைக்கலான்னா அது வந்து கரெக்டாக வராது, இழுத்துக்கிட்டு போயிடும். ஒரு சைடு அதனுடைய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. உங்களுக்கு எப்போவுமே ஃபினிஷிங் நல்லா வரும்னா ஒரு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு நீங்கள் எகைன் அந்த ஃபோல்டிங் பண்ணி தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு இது எண்டு வரைக்கும் நம்ம தைச்சு முடிச்சிடலாம். இது வந்து எவ்வளோ நீளம் வேணும் அப்படின்னா இந்த நாடா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 மீட்ரு கம்பல்சரி வேணும். சில பேர்த்துக்கு வந்து 1.25 2 வரைக்குமே வந்து தேவைப்படும். சில பேர் இன்னும் லென்த்தாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 1.25 2 வரைக்கும் கொடுத்துருங்க. நார்மலாக நீங்கள் 1.5 மீட்ரு எடுத்தால் போதும். இதனுடைய அகலம் துணி எவ்வளோ அகலம் வேணும்னா 1.5 எடுங்க, அது கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் இது ஸ்ட்ரைட் பீஸாக கொடுத்துக்குங்க. அதுதான் வந்து இழுத்து கட்டும்போது ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். கிராஸ் பீஸ் கட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்னா இழுவு கொடுக்கும். கிராஸ் பீஸ் தான். ஸோ பைப்பிங்க்கு தான் கிராஸ் பீஸ் கொடுக்கணும். இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கணும் நாடா பொறுத்த வரைக்கும். நீங்கள் அந்த மடிச்சு ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடு ஓட்டினா போதும், இன்னொரு சைடு ஓட்ட தேவையில்லை. இதுவே உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். லாஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி அது லாஸ்ட்டில் கொஞ்சம் அந்த பிசுக்கு தெரியாமல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிடுங்க. பிசுலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இந்த பட்டி பீஸும் நம்ம கீழே கூடிய கால் பீஸும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்குது. இது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். பட்டி பீஸையும் சரி நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த நமக்கு வந்து பேண்ட் பீஸும் என்ன பண்ணிக்கணும் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு தெரியறதுக்காக அங்கங்கே கட் மார்க் வந்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஜாயின் பண்ண இடம் ஒரு மார்க்காக வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணாமல் இருக்கிற இடத்தும் 4ஆக மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட் மார்க்கு 2க்கும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கட் மார்க்கையும் நம்ம மேட்ச் பண்ணணும். பட்டி பீஸினுடைய கட் மார்க்கும் பேண்ட் பீஸினுடைய கட் மார்க்கும் நமக்கு வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அப்படி மேட்ச் பண்ணுற அளவுக்கு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ஃபோல்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே வரணும். ஃபோல்ட் பண்ணி கொடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு நமக்கு விட்டுட்டு மீதி ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு பேண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து சைடில் தான் வந்து ஃபோல்டிங் கொடுத்துருப்பாங்க. பட்டியலா பேண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபோல்டிங் வந்து சைடில் தான் வரும். சில பேண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரலில் வரும். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரலில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டிங் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த இதில் வந்து அந்த கட் மார்க் ரெண்டுமே மே பீஸ் அடி பீஸ் 2 பீஸ்லேயும் கட் மார்க் மேட்ச் ஆகணும். எவ்வளோ துணி அதில் இருக்கோ அந்த துணி வந்து அதில் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டே வர்றீங்க. அப்போ உங்களுக்கு ஈவனாக வந்து ஃபோல்டிங் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு தைக்கும்போது நீங்கள் லாங் ஸ்டிச்சில் தைச்சிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தப்பாக வந்திருக்குன்னா நீங்கள் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செகண்ட் ஸ்டிச் போடும்போது நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்டிச்லேயே வந்து பண்ணிடலாம். பேண்ட்டு ரொம்ப ஈஸி தாங்க தைக்கிறது. கட்டிங்கும் ஈஸி தான். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சிங்கும் ஈஸி தான். இப்போ அப்படியே செகண்ட் லைன் போட்டுக்கலாம். இது வந்து தையலை வந்து சின்னதாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதில் நம்ம ஓவர்லாக் கடைசியில் வந்து ஓவர்லாக் போட்டுருவோம். 2 லைன் போட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ 2 காலையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கால் வந்து நம்ம என்ன பண்ணணும், எத்தனை இன்ச்சஸ் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 இன்ச் அளவு விட்டு தான் தைக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 6 இல்லைன்னா வந்து ஒரு 5.25 சில பேர்த்துக்கு 6.25 இந்த இதுக்குள்ளே தான் வந்து வித்தியாசம் வரும் உங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப லூஸ் 6.5க்கெலாம் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து கழட்டு உங்களுக்கு வந்து கீழே போகும். ஸோ அது போகாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கால் அளவு எவ்வளவோ இல்லை அவங்களுக்கு அளவு பேண்ட்டு கொடுத்துருந்தாங்களோ எவ்வளவோ அந்த அளவு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 6 கரெக்டாக இருக்கும். 6 வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு தள்ளி ஒரு இன்கேஸ் அது டைட்டாக இருக்குன்னா அவங்க பிரித்து விட்றதுக்கு தகுந்த மாதிரி தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே போயில அந்த லைனும் பழைய லைனும் 2 லைனும் ஒன்றா ஆகிற மாதிரி கொண்டு இருங்க. அந்த இடத்துல வந்து 2 லைன் போடாதீங்க. ஏன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது அப்படி கொடுத்தீங்கன்னா. கீழே மட்டும் அந்த ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. பிரித்து விட்டாலும் நாளைக்கு வந்து அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. Thank you for watching this channel.